கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் 9 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கொடுத்த அந்த 9 கோரிக்கைகள் அடங்கிய மனுவில் என்னென்ன கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தது? தமிழகம் வந்த பிரதமர் மோடியிடம் தமிழகத்திற்கான பல்வேறு திட்டங்கள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 9 விஷயங்கள் அடங்கிய கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறார். குறிப்பா இயற்கை விவசாயத்துல விளைச்சல் ரசாயன விவசாயத்தை விட குறைவாக இருப்பதாகவும், சந்தை விலையில பெரிய அளவு வேறுபாடு இல்லாததன் காரணமாக புழுக்கள், வேப்பர் கேஸ் மற்றும் நுண்ணுயிர்கள் போன்ற இயற்கை வேளாண் உள்ளீடுகளுக்கு அதிக சலுகைகள் வழங்க வேண்டும் எனவும், மாவட்ட வாரியாக குறிப்பாக கோவை என்றால் தென்னை, தக்காளி, ஈரோடு என்றால் மஞ்சள், தர்மபுரி, கிருஷ்ணகிரி என்றால் மாம்பழம், டெல்டா மாவட்டங்கள் என்றால் நெல், திருச்சி, தூத்துக்குடி என்றால் வாழை மற்றும் இதர மாவட்டங்கள்ல கரும்பு உள்ளிட்ட விளைபொருட்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை என்பது வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டுமில்லாம பிரதானமாக கோவை, மதுரை ஆகிய மெட்ரோ திட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும், தாமதமின்றி விரைவில் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போல் மத்திய அரசு அண்மையில கொண்டுள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கைகள்ல தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகளுக்கு ஜிஎஸ்டி 5% குறைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கிறது. ஆனால் பம்பு செட்டு போன்ற விவசாய வீட்டு பயன்பாட்டு மோட்டார்களுக்கு ஜிஎஸ்டி வரி 18%இலிருந்து 5% குறைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். கோயம்புத்தூர்ல பம்பு தொழில்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 18இலிருந்து 5% அந்த வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதேபோல் மறுசுழற்சி பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18இலிருந்து 5% குறைக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே போல கோவை சர்வதேச விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும், கோவை ராமேஸ்வரம் ரயில் பாதையை மீண்டும் தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர் 9 கோரிக்கைகளை முன்வைத்து அவர் கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறார்.